ஹாய் கைஸ், வெல்கம் டு Shivlakshara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரைத்து விட்ட சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த நல்ல ராஸ்மெல் வரும்ல, அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பருப்பு எடுத்துருக்கேன். பருப்பு பாசிப்பருப்பும் சேர்த்து 1 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பரங்கிக்காய் தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. அதனால் அதை 1 கப்பு சேர்த்துக்கோங்க. எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம்ல மசாலா வறுத்து, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தேவையான சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னே அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சோன்னே நம்ம வேக வச்சோம்ல பருப்பு, அதையும் அதில் போட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓரளவு கொதிச்சிச்சு. கொத்தமல்லி இலை போட்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். சாம்பார் செஞ்சுட்டு இட்லியை செய்யாமல் எப்படி இருக்காது. மினி இட்லி தான் செய்ய போகிறேன், கிட்ஸுக்கு பிடிச்சது. இந்த இட்லியில் அந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி வெந்துச்சு. இந்த இட்லி நல்லா நிறையா சாம்பார் போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.